ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஒயிட் குருமா பார்க்கலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பூவாக ஆஞ்சு 2 கப்பு எடுத்துட்டு உப்பு தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு 2 பிரிஞ்சி இலை, பெரிய ஏலக்காய் 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பல்லு பூண்டு, துளி இஞ்சி, 2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி அதை பேனில் கலந்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் பகுந்து போட்டு எல்லாத்தையும் உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டு வதக்கிக்கணும். இப்போ 5-6 ஸ்பூன் தேங்காய், 4 பச்சை மிளகா, 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் அரைச்சி பேனில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் காலிஃப்ளவரை ஜஸ்ட்டு முங்குற அளவு தண்ணியை ஊற்றி லேசாக உப்பு போட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். காலிஃப்ளவரை ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு சின்ன பூவும் தனியாக தெரியணும், குழஞ்சிடக்கூடாது. இப்போ வெங்காயம் வதங்கின்னு இருக்கிற பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இந்த வெந்த காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ 5-6 ஸ்பூன் தேங்காயை அரைச்சி பால் எடுத்து அதை காலிஃப்ளவரில் மேலே விட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி விடணும், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அவ்வளவுதான். மேலே கொத்தமல்லி தூவிடணும். குருமா ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.